We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நிர்மல்குமார் தடித்த வார்த்தைகளை பேசுவதாக குற்றஞ்சாட்டிய செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். நான் இந்த ஹார்ட் டிஸ்க் சம்பந்தமா கேட்டேன். பொதுவெளியில மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சீரமைப்புகள், முறைகேடுகள், வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பெரிய தடிமனான வார்த்தைகளா பயன்படுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. ஏதோ செய்தியாளர் சந்திப்பின் போது ஏதோ தடித்த வார்த்தைகளால் ஏதோ முறைகேடுகள் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொன்னார். நாங்கள் வந்து சும்மா பொத்தம் பொதுவான யாரும் எதுவும் சொல்லலை. இந்த துறையில் அமைச்சராக வந்த பொழுது முதல்வருடைய உத்தரவின் பேரில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அனைத்து டெண்டர்களையும் அனைத்து ஒப்பந்தங்களும் தீவிரமாக ஆராய்ந்து அதில் 4 அமைச்சர்கள் மாறின பிறகும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து 45 டெண்டர்களில் பெரிய அளவில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது டிபிஎஸ் விஜிலன்ஸுக்கும் ரெஃபர் பண்ணப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அதுவும் தற்போது விசாரணையில் நடந்து வருகிறது. அவருக்கும் தெரியும் அது விசாரணையில் நடந்து வருகிறது. நானும் மின்வாரியத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்பை ஏறத்தாழ 238 பக்கமே தான் இருக்கு. முழுசா படிச்சு பார்த்தேன். ஒரு 4-5 பக்கத்துல தான் டேட்டாஸ்லாம் இருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே பொதுவா இருக்கு. 2025-26 கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள்லாம் நீக்கிட்டு சரத்துக்கள் மட்டும், வரிகள் மட்டும் அதில் இடம்பெற்று இருக்கின்றன. வேற ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஒரு 4 பக்கம் மட்டும் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய குறிப்பாக அறிவிக்கப்பட்ட 2 திட்டங்களை மட்டும் அதில் சேர்த்து பழைய 2025-26 கொள்கை விளக்க குறிப்பு இப்பொழுது 2026-27 புள்ளி விவரங்கள் இல்லாத கொள்கை விளக்க குறிப்பாக இந்த மின்வாரியத்துடைய கொள்கை விளக்க குறிப்பு அமைந்திருக்கின்றன. We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.